வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டியூட், த மூவி அபவுட் பிரதீப் ரங்கநாதன்ஸ் டியூட். ஸோ இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன். அதாவது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம்னா இது சிமிலராக ஒருவேளை ராஜா ராஜினியோட பார்ட் 2 எடுத்திருப்பாங்களோ, இல்லை இதுக்கு முன்னாடி தெலுங்கில் நம்ம அல்லு அர்ஜுன் சார் நடிச்சு ஆர்யா 2 அந்த படத்தோட பார்ட் 2 பார்த்துருப்போம்ல, அந்த ரீமேக் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மிக்சடான ஒரு கலவையான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ஒரு பாதி சேம் ஆஸ் இட் இஸ் ஆர்யா 2 படம் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜா ராணிக்கும் இதுக்கும் சொன்னோம்னா அதுவும் ஒரு 20% இருக்குன்னு வச்சுக்கணும். ஓகே, இது அதுக்கப்புறம் வந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு டாக்ஸிக்கான ஃபில்மு. எடுப்புலேயே பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவர் லவ் பண்ண அவர் எக்ஸோட மேரேஜுக்கு போயிட்டு அவருடைய தாலியை பிடிச்சி அறுத்து எழுதுகிற அந்த சீனு அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வல்கராக இருக்குது. அண்டு நம்ம ஹீரோயின் அந்த ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த உட்காந்து இருக்கிற போஸை பார்த்து என்னடி இது விட்டு படத்தில் வர மாதிரி போஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சீன்களாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சரத்குமாரோட அந்த வில்லனிஷ் மேனேஜர்ஸும் காட்டியிருக்காங்கல்ல, அதாவது ஹானர் கில்லிங் அந்த மெத்தேடு இதெல்லாம் இந்த படத்துக்கு கொஞ்சம் சில இடங்களில் பாசிட்டிவாக கொடுத்தாலும் நிறைய இடங்கள் அது நெகட்டிவாக கொடுத்துருக்கு. அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் டெபியூட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் சாய் இந்த படத்துக்கு டெபியூட்டாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக் பற்றி பார்த்தோன்னா எல்லோரும் பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அதனால் ரிப்பீட்டடாக எல்லா சீனுக்கும் அந்த பாட்டே ரிப்பீட்டாக போட்டிருக்கீங்க. பிஜிஎம்ஸு, மியூசிக்ஸு, சாங்ஸ் எல்லாம் அதே தான் இருக்குது. ஒரே சாங்கை வச்சு ஏன் இந்த படத்தை மட்டுமே ஒப்பேற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஏன் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்லை, ஒரு குத்து சாங்ஸு அண்ட் லவ் சாங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி பிஜிஎம் இருக்குது, ஒன்றே யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரதீப் ரங்கநாதன் அவர் டைரக்ட் பண்ண படங்களில் பார்த்தோம்னா அவர் இதே மாதிரி கொஞ்சம் அதாவது மிக்சடான கலைகளெல்லாம் எடுத்து பட் கிளைமேக்ஸில் ஒரு இடத்துல ஹூக் போட்டு இதுதான் படத்தோட கதை, இந்த கான்செப்ட் தான் படம் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அது அவருடைய டைரக்டர் டிபோட்டில் நல்ல படங்களை கொடுத்துருக்காங்க. காமெடி படம்னும் சரி, அவர் எடுத்த லவ் டுடே படம்னு சொல்லி அந்த படம் கலெக்ஷன் ரீதியாகவும் மக்களோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்கள அந்த மவுத் ஆஃப் டாக் அந்த வியூ பார்த்தோம்னாலும் நல்லாவே கூட்டின்னு போயிருக்காங்க. பட் அவரை வச்சு ஹீரோவாக எடுக்கிற படங்கள் ஒவ்வொரு படங்களும் இப்போ வர பார்த்தோன்னா நிறைய டாக்ஸிக்காக பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ட்ராகனுக்கும் அப்படி தான் படம். அந்த படம் 100 crores மேலே கலெக்ஷன் பண்ணாலும் அதுக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துச்சு. பட்டு அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறதில்ல. இட்ஸ் நவ் அபவுட் டியூட். அதில் அந்த தாலி கல்ற சீன், அந்த சீனெல்லாம் பார்த்தா அந்த டைரக்ஷன் மூளை இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் சொன்னாங்க. பட் ரியாலிட்டி, அதாவது இந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டட் படங்கள் நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள்லாம் நார்த் இந்தியாவில் வர வேண்டிய படம், சவுத் இந்தியாவில் வர வேண்டிய படம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய மிக்சட் ரிவ்யூஸ் வந்திருக்காங்க. அண்ட் மமிதா பைஜி முத தமிழில் இந்த மாதிரி படம் எடுக்கணுமா, மேரேஜ் ஆகும்போது அவங்க லவர் கூட இருந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி அந்த சீனெல்லாம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நெட்டிசன்ஸ் நிறைய பேர் நம்ம வெப்ஸில் யூடியூப்ஸில் சரி நிறைய ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அண்டு பிரதீப் ரங்கநாதன் எப்படி இருந்தவரும் இப்போ எப்படி ஆகிட்டு வரா, அப்படி ஏன் இந்த மாதிரி கதைகள்லாம் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க, இல்லை அவங்க அந்த டைரக்ஷனில் டீம்கிட்ட சொல்லி அவர் கையை வச்சு இந்த சீனெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க, இந்த டைலாக் இப்படி வேணாம் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது ரியாலிட்டிக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்பேஸில் இருந்தாலும் பட் அவர் டைரக்டர் இல்லை, அவர் எடுத்த கான்செப்ட் அதெல்லாம் கம்பேர் பண்ணி படத்தை நடிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவருடைய ஓன்கள் தான் இருக்கணும். பட் இது என்ன பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ பர்ஸ்பெக்டிவ், அதாவது நம்ம ஹீரோவே ஃபுல்லாக விட்டு கொடுக்குது அந்த மாதிரி இருக்குது. ஸோ படத்தில் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம அவங்க ஹீரோயின் ஏதாவது எக்ஸ் லவரோட மேரேஜ்க்கு போயிட்டு அவங்க கழுத்தில் இருக்கிற தாலி, அதாவது ஆக்சிடென்டலாக தான் எடுக்கிறாங்க.
அதை வந்து பார்த்தோம்னா அதே ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு பெரிய ஃபைட் ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தான் வந்து அவங்கள காப்பாற்றி கூட்டின்னு போகிறாங்க. போனதும் பார்த்தோன்னா சரத்குமார் சாருக்கு ஒரு இன்ட்ரோ. அது என்னென்னா அந்த காலத்தில் அவர் ஓட்டின சைக்கிள், அவருக்கு மாடு மேய்ச்ச இடம், பால் கறந்து விற்ற இடம் அதெல்லாம் காட்டி நான் இப்படி இருந்தவன் இப்போ இப்படி பால்வரத்துள்ள அமைச்சர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவரோட பொசிஷன், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் கொண்டு வந்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க தங்கச்சி கொண்டதுக்கு காரணம் என்னென்னா அவர் தான் கொண்டதாக சொல்லி ஒரு இடத்துல ரிவீல் பண்ணுவார். அப்படி ஆனர் கில்லிங், ஏன் ஜாதிகாரங்க விட்டுட்டு வேறு ஜாதியும் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அதாவது பழைய ஓல்டு மெத்தட் தான். பட்டு இந்த படத்துக்கு அவசியப்பட்டதால் அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அதை வந்து தவிர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து சரத்குமார் சாரையும் வச்சு நடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை அவரோட ஆக்டிங்கை வந்து நம்ம வந்து எதுவுமே மைனஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது, நல்லா தான் நம்ம நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ட்ரைலர் வரதுக்கு முன்னாடி ஆர்யா 2 படம் அதுவும் இது ஒரே மாதிரி இருக்குமா சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா ஹீரோ அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேர் வந்து ஒரு காஜலை லவ் பண்ணுவாங்க ஆர்யா 2 படத்தில். ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்யா வந்து அந்த ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து இவர் லவ்க்காக எவ்வளோ டீப்பாக போயிட்டு காஜலால் வந்து மேரேஜ் பண்ணிக்குவாங்க அல்லு அர்ஜுன். அதாவது அவங்க அப்பா ஒரு பெரிய ஃபேக்ஷனிஸ்ட்டு. ஸோ அவர் வந்து இவர் நம்ம ஃப்ரெண்டு பற்றி தெரிஞ்சால் கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு இவரே வந்து எப்படியோ இப்படி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அவங்கள காஜலால் மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோடு சேர்த்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து படம் எடுத்துன்னு போனாங்க. பட் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஹீரோயினி அவங்க மேரேஜ் பண்ண அந்த ஹீரோயினி இவரே மனசு மாதிரி எப்படி லவ் பண்ணி மறுபடியும் 2 பேர் ஒன்றா இருந்தாங்க. அதுதான் வந்து ஆர்யா 2வோட கதை. பட் இந்த படம் அப்படி இல்லை. இவர் வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அந்த ஹீரோயினை வந்து இன்னொருத்தர் லவ் பண்ணார்ல அவருக்கு மட்டும்தான் நான் விட்டு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபுல் மைண்ட் செட் இருந்ததால் நடுவில் இருக்கும்போதே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அந்த சீனெல்லாம் வந்து டைரக்ஷன் பண்ண இடத்துலேயே வந்து ரொம்ப நல்ல ஒரு இதாக தான் கொடுத்து எடுத்திருக்காங்க. அந்த ரியாலிட்டியாக அவங்க நடித்த விதமாட்டும் சொல்லி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட்டு அந்த அதாவது நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுற அந்த ஆப்போசிட் பையன் இருக்கார்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் தரல. ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு இருந்துட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு செகண்ட் ஹீரோக்கான ஒரு குவாலிட்டிக்கு அதெல்லாம் எதுவுமே காட்டல. ஒரு சிம்பிளாக ஒரு சைட் கேரக்டர் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிருக்காங்க. பட் ஆர்யா 2ல் அப்படி இல்லை. ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. கிளைமேக்ஸில் நல்லா ஃபைட் சீன்ஸ் அதெல்லாம் வச்சு படத்தை நல்லா முடிச்சாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபைட் சீன்ஸ் இருக்குது கிளைமேக்ஸு ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரூஸ்லி மாதிரி சண்டை போடுறாரு. அந்த ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணுறது அவரோட உடம்புக்கு இப்படி பண்ணுவாராங்கிறதே வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி அந்த ரோப் ஸ்டண்ட் அதெல்லாம் அந்த ஸ்டண்டிங் சீன்ஸ் எல்லாம் இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பார் போல். ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க்கும் ஒரு ஹேண்ட்ஸ் அப்பு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் சார் அண்டு இதுக்கு முன்னே வந்து அந்த ஆர்யா 2 மத்திலாம் ராஜா ராணி படம் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ராஜா ராணியில் எப்படின்னா ஃபஸ்ட்டு கப்பல்ஸ்க்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட லவ் ஸ்டோரி ரிவீல் ஆகுது, இன்னொருத்தவங்களோட லவ் ஸ்டோரி ரிவீல் ஆகுது. ஸோ ஒருத்தங்க வந்து இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது அவங்கள சேர்த்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஹீரோயின் வந்து நான் உன்னை தான் இப்போ லவ் பண்ணுறேன், அவங்க போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் கடைசியில் எப்படி ஒன்றா இருக்கிறாங்க. அது கான்செப்ட். பட் அதுக்கு சம்மதமே இல்லை. பட் ஒரே ஒரு ஹீரோயின் தான், ஒரு ஹீரோ, செகண்ட் ஹீரோ ஒருத்தர் வராங்க, ஒரு வில்லன் அண்டு 2 சாங்கு. அந்த 2வது சாங் வந்து மறுபடியும் இழுத்து ஒரே சாங் மாதிரி பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்து மனசு மாறுறது. இது சேம் ஓல்டு தமிழ் சினிமா ஃபார்மேட் தான். அதில் கொஞ்சம் மிக்ஸ்டாக
இந்த தாலியை கழட்டுற அன்எக்ஸ்பெக்டடாக தாலி கழட்டுற சீன்ஸு அண்டு தாலிக்கு வேல்யூ இல்லைவான்னு சொல்லி கேட்கும்போது இது இல்லை, தாலிக்கு வேல்யூ இல்லை, அது கட்டிக்கிற பொண்ணுக்கு தான் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அந்த டைலாக்ஸ் சரி. அண்டு மேரேஜ்க்கு அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப்க்கு வந்து அவர் லவ் பண்ணுறவங்க கூட இருந்து குழந்தைய பெற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் வராத 2-3 சீன்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் படம் வந்து கலெக்ஷன் போடுறாங்க. மேக்ஸிமம் என்னென்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து நல்ல ஸ்டைல்ஸ், தலைவர் ஸ்டைல்ஸ், அந்த ஹெல்மெட் மாட்டுற ஸ்டைல்ஸு, சிகரெட் ஸ்டைல்ஸு, சிகரெட் பதிலாக அந்த ஃபோனை தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிற ஸ்டைலாகட்டும், இந்த சாக்லேட் கேட்ச் பிடிக்கிட்டு பண்ணுற ஸ்டைலாகட்டும், ஸ்டைலு தான் அதிகமாக இந்த படத்தில் அவருக்காக பண்ண ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். அவர் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னே வர படங்களில் இப்போ டிராகன் படத்தில் சிகரெட் இப்படி வச்சு தட்டும் அப்படி. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயின் இப்படி தட்டி விட்டு இனிமேல் நீ சிகரெட்ஸாக குடிக்கணும், சிகரெட் அடிக்கணும்னா எனக்கு இந்த கொடுக்குற சாக்லேட்ஸ் அப்படி இந்த சாக்லேட்டை தான் என் ஞாபகம் தான் வரணும், நீ சாக்லேட் தான் இனிமேல் சாப்பிடணும்னு அப்போலேருந்து சிகரெட்டை விட்டுட்டு சாக்லேட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த ஆர்யா 2 படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். தெலுங்கில் தான் இருக்குது, சப்டைட்டில்ஸ் நல்லா வரும். அது டைரக்டர் சுகுமார், வேறு யாரும் இல்லை. அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படம் எடுத்தார்ல, அந்த டைரக்டரோட படம் தான், அல்லு அர்ஜுன் நடித்த படம் தான். படம் வந்து ஆர்யா 2 இருக்கும். ஆர்யா 1 வந்து ஆல்ரெடி குட்டின்னு தமிழில் ரீமேக் பண்ணிட்டாங்க. ஆர்யா 2 வந்து ரீமேக் பண்ணல, அது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, சப்டைட்டில்ஸோடு இருக்குது. ஸோ அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அந்த படம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோன் இந்த படம். அந்த படத்தெல்லாம் அது அப்பயே 2010 அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி படம் எடுத்துக்காங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படணும் சுகுமாரோட டைரக்ஷன்லாம் பார்த்து. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டியூட் படத்தோட மூவி ஸ்டோரி சொல்லியாச்சு, ரிவ்யூ சொல்லியாச்சு, அதுக்கு வந்த கமெண்ட்ஸ் சொல்லியாச்சு, மியூசிக் பற்றி பேசியாச்சு, டைரக்டர் பற்றி பேசியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா பல பேர் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டியூட் பாய்.